காலையில் எழும்பி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன், என் பிள்ளை முடிச்சுட்டு பார்த்துருங்க. அந்த எழும்பி ஒரு உம்மை கொடுத்துட்டு ஒரு ஆப்பம் சுட்டு கொடுத்தேன். திங்கோடி ஸ்டைலில் பாருங்க, நீ எப்படியும் வயிற்றுக்கு தின்னுக்கமான்னு சொல்லிட்டு என் பாட்டு கொடுத்தேன். அந்த ஒரு தேங்காய் உடச்சி தண்ணி அவள்கிட்ட கொடுத்துட்டு மொத்தமாக திருப்பி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நம்மளுக்கு தேங்காய் இல்லைன்னா சமையலுக்கு வரவே வராது பார்த்துடுங்க. சும்மா தேங்காய் திருவதுக்கும் சிறையா இருக்கும். அதனால மொத்தமாக திருப்பி ஃப்ரீசரில் வச்சு விடுவோம் பார்த்துருங்க. அந்த இப்படி கேவலமாக கிடந்த கிச்சன் அப்படி அழகாக பார்த்துட்டு நேருங்க என் பிள்ளை ஒர்க் அவுட் பண்ணுறது பாருங்க. நம்ம என்ன செய்யுமோ அதான் பிள்ளைகள் செய்யும் பார்த்துருங்க. வீடெல்லாம் தூத்துட்டு டெய்லி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி விட்டுருவோம். குளிச்சுட்டு ஒரு பழம் கொடுத்தேன், சாப்பிட்டா பாட்டுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சோறும் சிக்கன் கறியும் வச்சு கொடுத்தேன். 2 வாய் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. சாப்பிட மக்களே எவ்வளோ சொல்லி சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா அவள் பசிச்சா கண்டிப்பாக சாப்பிடுவா. அப்புறம் நானும் அவ்வளோ விளையாடிட்டு மக்களை முறைங்க அப்படின்னு சொன்னா இப்படி அழகாக முறைப்பா. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நானே ஜனி எஸ் பாப்பான்னு பாட்டு பாடிட்டு கையில் வச்சு ஒரு ஆட்டாட்டிலே அந்த அளவு உறங்கிட்டா. எப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ண ஓடிட்டேன். முழிச்சோடனே சக்கப்படத்தில் 2 சோளை கொடுத்து சாப்பிட்டுட்டு கொட்டை தூக்கி டஸ்ட்பினில் போடு மக்களே அப்படின்னு சொன்னதுக்கு என்ன மாதிரியே தூக்கி இறையா பாருங்க. அதனால பார்க் கிளம்பியாச்சு. பார்க்கு போகும்போது ஸ்லிப்பர் போட்டு தான் போவா. போகிற வழியிலேயே நோ ஷூன்னு சொல்லி ஒரே அழுகுதான். டெய்லி தான் நடக்கும். எதுக்கு அவள் அவாய்ட் பண்ணுறா? எப்படி அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னே எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரிஞ்ச சொல்லுங்கன்னா. வீட்டுக்கு